மட்டனாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மட்டன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க, இதில் இருந்து நீங்களே எப்போ ஃபுல்லாக கல்யாணம் பண்ண போகிறீங்க? ஐடியா இருக்கா? ஐடியா இல்லை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீட் வித் மீ வீடியோ. இன்னைக்கு எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் டெலிகேசின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் ஃபுட்டு. அதில் நான் வந்து இன்னைக்கு தொன்னை பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தொன்னை பிரியாணி ஆர்டர் பண்ணி அதோட முட்டையோடு கொடுத்துருக்காங்க. நல்ல முட்டையில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஒரு முட்டை இல்லை, அரை முட்டையை வந்து திருப்பி வச்சு முழு முட்டை மாதிரி காட்டி என்னை ஏமாத்திட்டாங்க. ஷிட். ஸோ முதல்ல வெறும் ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடுறேன். நல்லா நல்லா பிடிச்சா பிடி வர அளவுக்கு ஒரு ரைஸு. டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் இஸ் லைக் குட், நாட் பேட். ஒரு சிக்கன் பீஸ் இருக்கு, அதுக்கு ரைட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சட்னி கிரேவி ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த கிரேவிலாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் ரைஸு. ரைஸ் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக, சாப்பிடவும் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு சிக்கன் பீஸ் இருக்குது, கொஞ்சோண்டு முட்டை எடுத்து, கொஞ்சோண்டு கிரேவி, இது என்ன கிரேவியோ தெரில, 2-3 சிக்கன் பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சுவையான ஒரு தொன்னை பிரியாணி. நான் தொன்னை பிரியாணி எப்போ சாப்பிட்டேன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே டெல்லி வரப்போ விடிய காலில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தொன்னை பிரியாணி சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கொஞ்சம் இந்த ராவான இஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இது சிக்கன் கொஞ்சம் டிப் பண்ணி அது கொஞ்சம் வந்து சட்டிலான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இதில் ரைத்தா ஊற்றி சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். ரைத்தா கலந்து ரைஸ் நல்ல மசாலா ஹெவியாக இருக்கும். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டு. நம்பூர் பிரியாணி மாதிரி வராது என்ன சொன்னாலும். பட் தொன்னை பிரியாணி எனக்கு நம்பூர் பிரியாணியோட கொஞ்சம் பிடிச்சிருக்குங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு, நல்லா மசாலா ஹெவியாக சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஊருக்கு போன பிளானை வந்து ஒரு தடவை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு போகிற பிளான் வச்சுருக்கேன். எல்லாருமே கல்யாணம் பண்ணுறாங்க வர காலத்தில். என் ஃப்ரெண்ட்ஸில் எங்கள் காலேஜ் மேட்ஸில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேருக்கு கல்யாணம். எல்லாரும் பயங்கரமாக சொல்ல மாட்டேன், எல்லாருமே அவங்க வாழ்க்கை அடுத்தது ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிட்டுருக்காங்க. நானும் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எப்போ மூவ் பண்ண போகிறது எனக்கு தெரில. நல்லா அருமையான ஒரு பிரியாணி. இந்த தொன்னை பிரியாணி என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த தொன்னை பிரியாணியில் பட்டை அவங்க இதெல்லாம் மாட்டாது. ஏன்னா அதெல்லாம் அரைச்சியே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அதெல்லாம் வந்து வாய்க்க மாட்டாது. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி இந்த பிரியாணி. அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதுதான் ரைத்தா வந்து ரைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த கிரேவி சட்னி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கிரேவி மாதிரி இல்லை, கத்திரிக்காய் கிரேவி இருக்கும்ல, நம்ம தமிழ்நாட்டில் கத்திரிக்காய் கிரேவி இருக்கிற மாதிரி ஒரு கிரேவியாக இருக்குது. பட் டேஸ்ட்டு இஸ் குட். மட்டனாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மட்டன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த ஊரில் மட்டனே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. டெல்லியில் மட்டன் ஜாஸ்தியாக இருக்கும் போது தொன்னை பிரியாணி சும்மாவே ரேட்டு ஜாஸ்தி. அந்த ஊரில் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இதை நான் இன்னும் கர்நாடகாவில் போய் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம் இன் ஃபியூச்சர் எப்படி நடக்குதுன்ட்டு. ஏன்னா தொன்னை பிரியாணியோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மசாலா நல்லா ஹெவியாக போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டா நாக்கில் டேஸ்ட் நிற்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரியாணி தொன்னை பிரியாணி. இப்பயும் டேஸ்ட் என் நாக்கில் நிற்கிற அளவுக்கு இருக்குது. ஐ ரியலி என்ஜாய் ஈட்டிங் திஸ். ஸோ இதுக்கு வந்து முட்டைலாம் கொடுத்துருக்காங்க. முட்டை ஒரு முழு முட்டை கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அவங்க முழு முட்டை மாதிரி ஒரு அரை முட்டையை திருப்பி வச்சு என்னை ஏமாத்திட்டாங்க. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க, இதில் இருந்து நீங்களே எப்போ ஃபுல்லாக கல்யாணம் பண்ண போகிறீங்க? ஐடியா இருக்கா? ஐடியா இல்லை,
ஆள் இருக்கா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு? ஆள் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மந்த் எண்டுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 3 பேர் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் வந்து இங்கே டெல்லியில் எங்களோட சீனியர் ஒருத்தருக்கு வந்து அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. சரி, எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதம் கல்யாண மாதம் மாதிரி இந்த மாத கடைசியில் நிறைய கல்யாணம் இருக்குது. ஏன்டா தான் மாத கடைசியில் வைக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பட்ஜெட் இருக்காதுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் ஸ்டார்டிங்கில் தான் வந்து பட்ஜெட்டெல்லாம் வரும். ஸோ மற்றபடி சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்லாம். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அதுக்கப்புறம் பட் அந்த சட்னி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அது போட்டு சாப்பிடாம இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி ஃபுட் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஹாஸ்டலில் சோளாபுரி போடுவாங்கன்ற ஒரே காரணத்தினால நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். மற்றபடி இந்த ஈட் வித் மீ வீடியோவுக்கு எந்த டிப்ரெஷனும் காரணம் கிடையாது. நான் ரொம்பவே சந்தோஷமான ஒரு டைமில் இருக்கேன். இப்போ ரொம்ப சில் ஆகிட்டேன். தட்ஸ் இட். இன்னொரு ஈட் வித் மீ வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்களுடைய பிகே. டாட்டா, பாய் பாய்.